வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம செய்ய போற ரெசிபி பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி பிரியாணி. 1 கிலோ நாட்டுக்கோழி, 1 கிலோ பாஸ்மதி ரைஸை வச்சு இன்னைக்கு ஒரு ஈஸியா அருமையா ரொம்ப சுவையான ஒரு பிரியாணி இன்னைக்கு நம்ம செய்து பார்க்கலாம். வெல்கம் டு கிப்பா கிச்சன். நான் உங்கள் செஃப் ஆர்கே. 1 கிலோ நாட்டுக்கோழி, 1 கிலோ பாஸ்மதி ரைஸ், 250 ml ரீஃபண்ட் சன்ஃப்ளவர் ஆயில், 300 கிராம் வெங்காயம், 300 கிராம் தக்காளி, பட்டை 2 கிராம், லவங்கம் 2 கிராம், ஏலக்காய் 2 கிராம், பூண்டு 100 கிராம், இஞ்சி 100 கிராம், மிளகாய்த்தூள் 10 கிராம், கொத்தமல்லி தழை, புதினா தழை, பச்சை மிளகாய் 10 கிராம், லெமன் ஒரு பெரிய சைஸு, தயிர் 100 கிராம், உப்பு 70 கிராம், 5 லிட்டர் தண்ணி பிடிக்கிற மாதிரி ஒரு பிரியாணி பாத்திரத்தில் 250 ml எண்ணெய் விட்டு நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயம், பட்டை, லவங்கம், ஏலக்காய் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ அது கொஞ்ச நேரம் குக் ஆகிறதுக்கு நம்ம மூடி போட்டு ரெஸ்ட் விடலாம். ஏன்னா கொஞ்ச நேரம் கழித்து நம்ம எடுத்து பார்த்தா தான் வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரமாக வறுபடும். அதனால் ஒரு 5 மினிட்ஸ் போல் எடுத்து லோ ஃப்ளேமில் வச்சு வைங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வெங்காயம் ஓரளவுக்கு ஒரு 50% மேலே நல்லா வதங்கிட்டு இருக்குது. இப்போ நம்மளுக்கு கரெக்டான பதம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நம்ம தீஞ்சும் போகக்கூடாது, ஒரு பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம எடுத்து வச்சிருக்கிற 10 கிராம் மிளகாய் பொடியை சேர்த்துக்கலாம். ஏன்னா இந்த நேரத்தில் ஏன் நம்ம சேர்க்குறோம் அப்படின்னா, நம்ம எண்ணெயை கூட இந்த மிளகாய் பொடி நல்லா கலந்ததுனால நம்ம ஆர்டிஃபிஷியலாக எந்த கலரும் சேர்க்க தேவையில்ல. அதே போல் பிரியாணிக்கு ஒரு ரிச் கலர் கொடுக்கும். இந்த நேரத்தில் நம்ம சேர்க்கறதுனால எண்ணெயோடு கலக்கிறதுனால இப்போ நம்ம இதை சேர்த்துடலாம். நேரத்தில் நம்ம எடுத்து வச்சுக்கிற பூண்டு 100 கிராம் கூட கொஞ்சம் பட்டை, லவங்கம், ஏலக்காவை சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம். அதை எடுத்து நம்ம இதை கூட நம்ம சேர்த்துடலாம். பூண்டினுடைய ஃப்ளேவர் கொஞ்சம் போகிற வரைக்கும் ஒரு 10லேருந்து ஒரு 20 செகண்ட் நல்லா அதை கலரி விட்டுக்குங்க. அடுத்தது 100 கிராம் இஞ்சி நம்ம இதில் சேர்த்துக்கலாம். புதினாவை ஒரு 5 விரல் அடங்குற மாதிரி வச்சுருக்கோம், அதை சேர்த்துடலாம். சுத்தமாக அழைச்சி நம்ம வச்சுருக்கோம். ஏன்னா அதில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கல் அது போல் இருக்கும். அதனால் புதினாவை கிள்ளி சுத்தமாக அரைச்சி சேர்த்துங்க. கொஞ்சம் தான் அதனுடைய வாசனை நம்ம ஒரு கிரேவியை கூட நல்லா கொஞ்சம் மிங்கிள் ஆகிற வரைக்கும் கலந்து அதனுடைய வாசனை இப்போ நல்லா வதங்கிடுச்சு. அதுக்கடுத்தது 5 விரல் அடங்குற மாதிரி கொத்தமல்லியை நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம், கழுவி கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். ஒரு 4 போல் மிளகாய் வறுத்து அது கொஞ்சம் நீள வாக்கில் அதிகமாக இருக்கிறதுனால நான் 2 கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம இது சேர்த்துக்கலாம். தக்காளி 300 கிராம் நம்ம ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறோம். இப்போ நம்ம அதை சேர்த்துக்கலாம்.
தயிர் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம அதையும் சேர்த்துக்கலாம். நம்ம தண்ணி ஊற்றிட்டு அதுக்கடுத்து நம்ம சிக்கன் சேர்க்க வேண்டியதாக இருக்கும். அதனால் ஹாட் வாட்டர் நம்ம சேர்க்கறதுனால இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக குக் ஆகும். அதே போல் கறியும் கொஞ்சம் சீக்கிரமாக வேகக்கூடிய நேரம் கம்மியாகும். அதனால் வந்து இப்போ நம்ம பக்கத்து பர்னரில் வேறு ஒரு பாத்திரம் வச்சு ஒரு 3 லிட்டர் தண்ணி சேர்த்து சூடு பண்ணிக்கலாம். இது நல்லா வந்து கொதிக்கணும். ஏன்னா இதில் தான் வந்து நம்ம இந்த கிரேவிக்கு தேவையான 600 ml வந்து நம்ம இதுலேருந்து தான் நம்ம எடுக்க போகிறோம். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நம்ம அரிசியும் இதில் வேக வச்சு அதுக்கு அடுத்தது தான் மேலே நம்ம சேர்த்து வடி பிரியாணி பண்ண போகிறோம். இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அரிசியை கழுவி 2 முறை நல்லா கழுவியாச்சு. கழுவிட்டு நம்ம 3வது தண்ணியை பிடிச்சி அப்படியே வச்சுருக்கிறோம். தண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உறிஞ்சிட்டு இருக்குது. நம்ம மேற்கொண்டு கொஞ்சம் தண்ணியை ஊற்றிட்டு அப்படியே வச்சிடலாம். கரெக்டாக இருக்கும். நல்லா பார்த்தீங்கன்னா தக்காளி, வெங்காயம், நம்ம சேர்த்த இங்கிலீஷ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா கலந்து ஒரு பக்குவத்துக்கு வந்தாச்சு. இதுதான் வந்து ஒரு பிரியாணியினுடைய கிரேவியினுடைய பக்குவம். நம்ம எடுத்து கட் பண்ணி கழுவி வச்சிருக்கிற நாட்டுக்கோழி 1 கிலோ இப்போ நம்ம சேர்க்க போகிறோம். கிட்டத்தட்ட வந்து ஒரு மட்டன் பிரியாணி செய்கிற மாதிரி தான் நாட்டுக்கோழி பிரியாணி. ஏன்னா அந்த லெவலுக்கு வந்து நம்ம மட்டனுக்கு எவ்வளோ வேகிறதுக்கு டைம் தருமோ அதே போல் டைம் தான் நம்மளுக்கு நாட்டுக்கோழி பிரியாணிக்கும் தரணும். ஆனால் சுவை பார்த்தீங்கன்னா சும்மா வேறு லெவலில் இருக்கும். 5 மினிட்ஸ் வந்து நம்ம சிக்கனை வந்து சிம்மில் வச்சு இதிலே குக் பண்ணலாம். இப்போ மூடி போட்டு மூடிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு நம்ம திறந்து பார்த்துட்டு அதை தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறமா ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு நம்ம அரிசியை இதில் போட்டோம். இப்போ நம்மளோட சிக்கன் பார்த்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இதில் 2 முறை பார்த்தீங்கன்னா நான் எடுத்து நல்லமாக கலரி விட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா உலை வந்து நல்லா கொதிச்சுன்னு இருக்குது. இந்த தண்ணியை வந்து நம்ம இப்போ எடுத்து ஒரு 600 ml நம்மளுடைய கிரேவியில் நம்ம சுடு தண்ணி நம்ம உலைக்காக வச்சுருக்கிறோம் அரிசி வடிக்கிறதுக்காக. அதை நம்ம இப்போ இதில் சேர்த்துக்கலாம். சுடு தண்ணி சேர்க்கறதுனால மட்டனாக இருக்கட்டும் இல்லை சிக்கனாக இருக்கட்டும் கொஞ்சம் சீக்கிரமாக பாயில் ஆகும். நம்ம பாய்லர் கோழி சைஸோட நம்மளுக்கு சுடு தண்ணி இல்லைனாலும் நார்மலாகவே சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி தண்ணியை நம்ம ஊற்றிட்ட பிறகு நீங்கள் சிம்மில் ஒரு 20 மினிட்ஸு அந்த கறிக்கு ஏற்ற மாதிரி வேகலைன்னா ஒரு 30-35 மினிட்ஸ் வரைக்கும் கூட நீங்கள் விடுங்க. பஞ்சு இதை மூடிட்டு சிம்மில் வச்சாச்சு. ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு இதை பார்க்கலாம். நம்ம இன்னொரு பர்னரில் உலை வந்து நல்லா கொதிச்சுன்னு இருக்குது. இது கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எலுமிச்சம்பழம் ஒரு 30 கிராம் போல் சால்ட்டு கலக்கி விடுங்க. ஏன்னா உப்பு வந்து நல்லா கலரிட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த தண்ணியை வந்து எடுத்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள். எலுமிச்சம்பழம் எதுக்காக அப்படின்னா ஒன்றோடு ஒன்று அரிசி ஒட்டாமல் வரும், நல்லா மலர்ந்துருக்கும். அதனால் உப்பு போட்டிங்கன்னா அதனுடைய டேஸ்ட்டு கூடுதலாக இருக்கும். அதனால் நம்ம வந்து காமனாக எப்போயும் உப்பு போடணும். இப்போ இந்த தண்ணி டேஸ்ட் பண்ண சொல்ல ஒரு கல் வந்து கூடுதலாக இருக்கணும். வீட்டில் தனியாக செய்கிறவங்க கண்டிப்பாக சேஃப்டியாக செய்யுங்க. கூட யாருன்னு ஹெல்ப்பிங் இருந்தால் கூட பரவாயில்ல. இல்லைன்றவங்க கண்டிப்பாக பொறுமையாகவும் கொஞ்சம் கவனமாக செய்யுங்க. இப்போ ஏன்னா இந்த நேரத்தில் வந்து இந்த மாதிரி கரண்டில் எடுத்து போகிறதுனால உங்களுக்கு வந்து அந்த ஆவி அடிக்காது. அதே சமயம் கொஞ்சம் சேஃப்டியாகவும் இருக்கும். கையில் போட சொல்ல கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஆவிரி அதுலேருந்து அடிக்கும். கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறவங்க அதில் செய்வாங்க. நம்ம பாஸ்மதி ரைஸை கொதியில் போட்ட உலையில் போட்ட பிறகு கரெக்டாக டைம் நோட் பண்ணிங்க. பிகினர்ஸ் எல்லாமே கரெக்டாக 5 மினிட்ஸ் மேலே வேக வைக்கணும்னு அவசியமே கிடையாது. அதே பார்த்தீங்கன்னா நம்ம அரிசியை உலையில் போட்டு ஒரு 4 to 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இந்த அரிசியினுடைய பக்குவத்தை காமிக்கிறேன். நல்லா லென்த்தியாக அந்த அரிசியினுடைய இது வந்தாச்சு. இந்த நேரம் ரொம்ப கவனமாக
எடுத்து கீழே வச்சிருங்க. இப்போ ஒரு வடியை வச்சு அது கீழே பார்த்தீங்கன்னா குண்டா வச்சிருங்க. இது போல ஒரு பாத்திரம் இருந்ததுன்னா எடுத்துங்க. ஏன்னா வந்து அரிசி அள்ளி போட்டு கரெக்டா இருக்கும். ரொம்ப கவனமா செய்யுங்க. ஏன்னா கொஞ்சம் தண்ணி மேலே பட்டுச்சுன்னா கூட ரொம்ப சூடு. அதனால கரெக்டான ஒரு பதம் ஒரு 5 மினிட்ஸில் அரிசியோட லென்த்து வந்து உங்களுக்கே நல்லா தெரியும். இப்போ நம்மளுடைய பிரியாணி கிரேவி பார்த்தீங்கன்னா ஹை ஃப்ளேமில் நல்லா கொதிச்சுன்னு இருக்குது. ஏன்னா சிம்மு வந்து இந்த நேரத்தில் மோஸ்ட்லி வைக்காதீங்க. ஏன்னா நல்ல கொதிநிலையோடு அந்த அரிசி சேர்க்க சொல்லும். மொத்த கறியும் அந்த கிரேவியும் பார்த்தா நல்லா அப்சர்வ் பண்ணும். அதே போல் பாத்திரம் பார்த்தீங்கன்னா அந்த கொதிக்கிறது பார்த்தீங்கன்னா சென்டர் கொதிக்கிற மாதிரி வைங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு டோட்டலாக ஸ்ப்ரெட் ஆகலாம் ஈட்டு. சென்டர் ஆச்சுனாலும் எல்லா சாப்பாடு வந்து ஈவனாக நம்மளால் குக் பண்ண முடியும். இப்போ நம்ம வச்சிருக்கிற ஃபஸ்ட்டு நம்ம எடுத்த அந்த இது வந்து இதில் சென்டராக பார்த்து கொட்டிட்டு, இப்போ அரிசியும் தண்ணியும் அதனுடைய அளவு கரெக்டாக இருக்குது பாருங்க. அரிசியும் தண்ணியும் ஒரே லெவலில் இருக்கணும். அந்த நேரத்தில் நம்ம மூடி போடணும். இந்த நேரத்தில் நம்ம மூடி போட்டுட்டு ஒரு 20 மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். ஃபஸ்ட்டு ஒரு 1 மினிட் வரைக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ நம்ம 20 மினிட்ஸ் கழிச்சு நம்ம பார்க்கலாம் எந்த லெவலுக்கு பர்ஃபெக்டாக குக் ஆகிருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். மினிட்ஸ் ரெஸ்ட்டு நம்ம விட்டாச்சு. இப்போ பிரியாணி ரெடி. நம்ம இப்போ திறந்துட்டு இப்போ நம்ம சர்வ் பண்ணி நம்ம எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு சாப்பிட்டு பார்த்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஒரு 2 பீஸு கொஞ்சம் ரைஸ் போட்டு நம்மளுடைய நாட்டுக்கோழி பிரியாணி ரெடி. நம்மளுடைய பர்ஃபெக்டான நாட்டுக்கோழி பிரியாணி இப்போ பக்காவாக ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம இப்போ சாப்பிட்டு பார்த்துட்டு அதனுடைய சுவையும் அதனுடைய மனம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். கறியில் வந்து பர்ஃபெக்டாக குக் ஆகிருக்குது. ஏன்னா பஞ்சு மாதிரி அப்படியே பெரியுது. அப்படி தொட்டவொடனே பெரியுது. சாப்பாடும் பார்த்தோன்னா நல்லா குக் ஆகிருக்கு. நம்மளுடைய நாட்டுக்கோழி பிரியாணி ரொம்ப சுவையாகவும் ரொம்ப மனமாகவும் பர்ஃபெக்டாக குக் ஆகிருக்குது. நம்மளுடைய நாட்டுக்கோழி பிரியாணி நம்ம எதிர்பார்த்தது போல் பக்காவாக ஃபர்ஸ்ட் கிளாஸாக வந்துச்சு. இதே போல் வேறு ஒரு சமையல் நிகழ்ச்சியில் உங்களை நான் சந்திக்கிறேன். நீங்கள் எங்களுடைய சேனலை பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் பட்டனை அழுத்துங்க. இந்த சமையல் நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி மக்களே, வணக்கம்.